ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். எழுந்து நின்று ஆண்டவரை ஆதாரித்து ஒரு பாடலை பாடி, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. சொல்ல கரங்களை உயர்த்தி, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, அம்மே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தட்டி உற்சாகமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, அம்மே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தட்டி உற்சாகமா எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை. அன்பு கூறுவேன் சொல்லி பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. எல்ரோஹி எல்ரோஹி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோஹி எல்ரோஹி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. ஏகோவா ரஃபா ஏகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவா ரஃபா ஏகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 சொல்லி பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. உற்சாகமாக கரங்களை தட்டி ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை 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 கரங்களை வைத்து தீபம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எபினேசரே உமக்கு ஆராதனை. எல்ரோஹி உமக்கு ஆராதனை. எங்களை காண்கிற தெய்வமே உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹalleluya hallelujah 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 hallelujah. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. அப்பா ஆராதனை 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 ஆராதனை. நல்ல கரங்களை அசைத்து சொல்லுமா. ஆராதனை 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 ஆராதனை. இரக்கத்தின்
நம் அனைவருமே ஒப்பு கொடுத்து இந்த மதிய வேளையில் இரக்கத்தின் மணி நேரத்திலேயே உலகம் முழுவதும் இந்த நேரத்திலேயே ஆண்டவரை துதித்து ஆராதித்து போற்றி வணங்கும் பொழுது அவருடைய இரக்கம் நம் மீது பொழியும்படியாக, ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும், என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும், என் கருத்துக்கள் மீது இரக்கமாயிரும், என் வேண்டுதலின் மீது இரக்கமாயிரும். ஒவ்வொரு நிமிஷமும் அந்த இரக்கத்திற்காகவே ஏங்கி கண்ணீரோடு அவரிடத்திலே வேண்டும் பொழுது அந்த வேண்டுதலை ஏற்று நம்முடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் வருதல் தருகின்ற ஒரு தேவனாக நமக்கு முன்னிலே காட்சி அளிக்கிறார். இந்த பீடத்திலேயே இதோ இந்த பீடத்திலே அப்பத்தின் வடிவத்திலே நமக்கு முன்னால் காட்சி அளிக்கிறார். மகனே மகளே, நீ என் அருகில் வா, உனக்கு என்ன வேண்டும்? அவர் கேட்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவரே, உமக்கு என்ன தெரியும்? பேதுரு சொன்னார். பல முறையும் கேட்ட பொழுது அவர் சொன்னார், என்னை உமக்கு நன்றாகவே தெரியும். நாமும் அதே போலவே, ஆண்டவரே, என்னை உமக்கு நன்றாகவே தெரியும். என் வேண்டுதல்கள், என் விண்ணப்பங்கள், என் விருப்பங்கள், என் கருத்துக்கள், நான் எதை வேண்டுவதோ அது எனக்கு தகுந்த வேளையில், தகுந்த நேரத்திலேயும், தகுந்த நாளிலேயும் தந்தருள வேண்டும் என்பது நம்முடைய விண்ணப்பமாய் இருந்தாலும், ஒருவேளை கால தாமதம் ஏற்பட்டாலும் பொறுமையோடு காத்திருந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தில் உறுதியாக இருந்து இந்த இரக்கத்தின் ஜெபமாலையை நாம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உமது காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும். உமது உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியே என்னில் பொழிந்தருளும். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்துக்கும் அன்னை மரியாளின் அமலோல்பவ இதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வில் புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கள் ஆத்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உமது இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தையே முழு பலத்தோடைய உரத்த குரலிலே நம்ம சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன்.
இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடம் இருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகிறேன். பாவம் மன்னிப்பே நம்புகிறேன். உடலின் உயர்ப்பே நம்புகிறேன். நிலை வாழ்வே நம்புகிறேன். ஆமீன். இந்த முதல் 10 மணியில நமது குடும்பங்களை நமக்கு ஒப்பு கொடுப்போம். குடும்பங்களில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நமக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அநேகம் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இன்று முடியுமா, நாளை முடியுமா, என்று தீருமா, நாளை தீருமா என்ற கவலையோட கண்ணீரோட, ஆண்டவரே என் இல்லத்தையே பாரும், என் குடும்பத்தையே பாரும், என் குடும்பத்தின் நிலைமையை பாரும், என் குடும்பத்தின் கஷ்டங்களை பாரும், குடும்பத்தினுடைய சங்கடங்களை பாரும் என்று கண்ணீரோட வேண்டும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் துடைப்பேன். அந்த நாளிலேயே மர்த்தாயினுடைய கண்ணீரை துடைத்தது போலவே இந்த நாளிலேயும் நமது கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவனாகவே நம் முன்னிலையிலே இருக்கிறார். இந்த வீடத்தில் இருந்து அவருடைய ஆசீர்வாதம் பொங்கி எழுகிறது. மகளே, மகனே, உன் கண்ணீரை நான் கண்டேன், அந்த கண்ணீரை நான் துடைப்பேன், உனக்கு ஆறுதலை நான் தருவேன், உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இந்த வீடத்திலிருந்து நம்மை நோக்கி வருகிறது. இந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோட இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நம்ம அனைவரும் சேர்ந்து குடும்பங்களுக்காக வேண்டுவோம். நித்திய பிதாவே, நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வலது புறத்திலே சகோதரிகளை சொல்லுங்க. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். அனைவரும் அமர்ந்து கொள்ளுவோம். 2ஆம் 10 மணி எல்லா பெற்றோர்களையும் நமக்கு ஒப்பு கொடுப்போம். பெற்றோர்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் அனுதினம் தினமாக ஒவ்வொரு நாட்களும் அவர்களுக்கு மனவேதனைகளும் உளைச்சல்களும் கண்ணீருமாக இருக்கிறது. பிள்ளைகளை குறித்து கவலை, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து கவலை, அவருக்கு வேலை இன்மையை குறித்து கவலை, மகளுடைய திருமணத்தை குறித்து கவலை, வீடு இல்லை என்ற கவலை, வருமானம் இல்லை என்ற கவலை, குடும்பத்தை எப்படி வழி நடத்தி செல்லுகின்றது என்ற கவலை. இன்னும் அதிலேயே பல்வேறு விதத்திலே இன்னல்களும் இடர்களும் சோதனைகளும் வரும் பொழுது அதையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய கருத்து மனபலமும் இந்த பெற்றோர்களுக்கு இல்லாமல் போய்விடக்கூடிய நேரங்களிலேயே அநேகம் குடும்பங்கள் பல விதமான சிந்தனைகளுக்கு உள்பட்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பங்களை ஒப்பு கொடுத்து, அந்த பெற்றோர்களை ஒப்பு கொடுத்து, அந்த பெற்றோர்களுக்காகவே நல்ல மனவளமும் கருத்தும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் பொறுமையும் சாந்தமும் அவர்கள் இறக்க அந்த பெற்றோர்களை ஒப்பு கொடுத்து நம்ம வேண்டுவோம். நித்திய பிதாவே, நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின்
உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக நாம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடதுபுறத்தில் இருக்கிற மக்கள் சொல்லுங்க. வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எல்லா பெற்றோர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு 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 இந்த 3ஆம் 10 மணியில எல்லா குழந்தைகளையும் நமக்கு ஒப்பு கொடுப்போம். எல்கேஜியில் இருந்து அல்லனா கிண்டர் கார்டனில் இருந்து படித்து கொண்டிருக்கக்கூடிய பட்டம் படிப்பு வரையும் படித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் நமக்கு ஒப்பு கொடுப்போம். எல்லா மடல்களையும் ஒப்பு கொடுப்போம். அந்த பிள்ளைகள் படித்து பட்டம் பெற்று நல்ல ஒரு வேலைகளுக்கு கிடைத்து அந்த குடும்பத்திற்கு நெடுந்தூணுகளாக வர வேண்டும் என்ற ஆசையோட பெற்றோர்கள் அவர்களை வழிநடத்தி செல்கிறார்கள். ஆனாலும் உலக போக்கிலேயே பல்வேறு விதத்திலேயே வழி தவறி செல்லக்கூடிய இளைஞர்கள், பிள்ளைகள், அவர்களை குடித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ இன்று போதை பொருள்களுக்கு அடிமைகள் ஆகி அநேகம் பிள்ளைகள் வாழ்விலேயே மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை குறித்து கவலையும் கண்ணீருமாக இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு கவலையே இல்லை. எப்பொழுதுமே போதையில் இருக்கிறார்கள். பிற இடங்களிலேயே பிறரோடு கலகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாறுமாறான வாழ்க்கையை நடத்தி செல்கிறார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து சிறிதானாலும் பெரிதானாலும் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் எல்லா பிள்ளைகளும் பிள்ளைகள் தான். இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து இந்த பிள்ளைகளுக்காக நாம உருக்கமாகவே வேண்டுவோம். நித்திய பிதாவே, இந்த தேச மகனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக நமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு 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 இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு
4ஆம் 10 மணி ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாத்திரமல்ல, இளம் பெண்களும் திருமணம் ஆகாம, வேலை கிடைக்காம, திருமண வயது கடந்து போய் விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கூடிய எல்லா இளம் பெண்களையும், திருமணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய எல்லா இளம் பெண்களையும் ஒப்பு கொடுப்போம். பிரத்யேகமாக எல்லா நோயாளிகளையும் ஒப்பு கொடுப்போம். இது ஒரு நோய் போல வயது கடந்து கொண்டே இருக்கிறது. திருமண தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது. நோய்கள் போலவே எல்லா நோயாளிகளையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது கொடிய வியாதிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு, சிறு சிறு வியாதிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் அநாதை இல்லங்களிலும் இருக்கக்கூடிய அநேகம் வியாதிஸ்தர்கள். அந்த வியாதிஸ்தர்களுக்காகவே நாம் வேண்டுவோம். அவருக்கு ஒரு ஆறுதலாக, பச்சிலையோ களிம்போ உன்னை குணப்படுத்தாது, மாறாக என் வார்த்தை உன்னை சுகப்படுத்தும். நம்புவோம், விசுவசிப்போம். இரக்கத்தின் ஆண்டவருடைய தயையினால் அந்த நோயாளிகள் எல்லாம் சுகமாக, குணமாக, நம் உருக்கமாகவே நோயாளிகளை ஒப்பு கொடுத்து நம்ம வேண்டுவோம். நித்திய பிதாவே, இந்த நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக நாம் ஒப்பு கொடுப்போம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். 5ஆம் 10 மணி அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஆண்டவரை வரவேற்போம். கர்த்தர் நம்மை தேடி வருகிறார். நாம் அவரை தேடி செல்ல வேண்டாம். அவர் சொன்னார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் என்னை தேடி வர, நான் தான் உங்களை தேடி வந்தேன். ஆம், அவர் நம்மை தேடி வருகிறார். நம் உள்ளத்தை அவர் அறிகிறார். நமக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் கண்டு தெரிந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, காயப்பட்ட அந்த கரங்களை நீட்டுவதற்காக, இந்த பீடத்திலிருந்து ஆசீர்வாத மழையாக பொழிவதற்காக நம் அருகிலோடு கடன் செல்லும் பொழுது அந்த ஆண்டவருடைய காற்று பெற்று நம்ம சௌக்கியம் அடைய வேண்டும், ஆசீர்வாதம் பெற வேண்டும். அதற்காக ஒப்பு கொடுத்து இந்த பாடலாக பாடி நம்ம வேண்டுவோம். நித்திய பிதாவே, ஒரு நேச மகனும் நமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு வேதனை நிறைந்த
பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். அனைவரும் கரங்களை உயர்த்தி பிடிப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனிதருக்கும் உடைய பெட்டகமே, குறைவில்லா மனிதருக்கும் உடைய பெட்டகமே, எம்மே கருணை கண் நோக்கி எங்கள் மேல் கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். என் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உமது அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். ஆமென். அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே, யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 40வது இறைவார்த்தை. யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 40வது இறைவார்த்தை வாசிங்க. சமாரிய பகுதியில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் அழைப்பு கொடுத்தார். ஆண்டவர் எங்களோடு தங்கும். ஆண்டவர் இயேசுவும் 2 நாள் தங்கினார். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 39வது இறைவார்த்தை. லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 39வது இறைவார்த்தை.
24ஆம் அதிகாரம் 39 வசனமா? ஆண்டவருடைய பிரசனம் அவர்களோடு தங்குகிறது. இது பயப்படக்கூடிய பிரசனம் அல்ல, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பிரசனம். அன்று எவ்வாறு சமாரிய மக்கள் ஆண்டவரிடம் கேட்ட பொழுது ஆண்டவர் அவரோடு தங்கினார், அதே போல ஆண்டவரிடத்துல நாமும் ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று சொல்லும்போது ஆண்டவர் நம்மோடு தங்குகிறாரா? தங்குவாரா? தங்குகிறாரா? தங்குறாரா? திருவிருந்தில் என்ன பண்ணுறோம்? திருவிருந்தில், திருப்பள்ளியில் நாம் யாரை உட்கொள்கிறோம்? அப்போ ஆண்டவர் எங்கே போகிறாரு? ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளைட்டர் எங்கே போயிட்டாரா? எங்கே வர்றாரு? எங்கள் உள்ளத்தில் வர்றாரு. அப்போ ஆண்டவர் என்னோடு தங்கும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோமா? நம்ம கேட்டிருக்கிறோமா? அங்கே சமாரியர் கேட்கும்போது தான், நீங்கள் லூக்கா நற்செய்தியில் வாசிக்கும் பொழுது அந்த எம்மாவுஸ் சீடர்களோடு போவார் ஆண்டவர். லூக்கா நற்செய்தியில் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த எம்மாவுஸ் சீடர்களோடு போகும்போது அவர்களிடம் விலகி போவதாக அவர் காண்பித்துக் கொள்வார். அந்த வார்த்தை அப்படிதான் சொல்லப்படுகிறது. அங்கிருந்து அவர் அப்பால் போவது போல காண்பித்துக் கொள்கிறார். ஆனா அந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்க? 29 அவ்வளவுதான். நல்லா கவனிங்க. அவர் அப்பால் போவதை காண்பித்துக் கொள்கிறார். ஆனா அவங்க கேட்கிறாங்க, எங்களோட தங்குங்க. ஆண்டவர் அப்படிதான் கேட்கிற இடத்துல தான். சக்கேயு கேட்டார், விரும்பினார், ஆண்டவரும் போய் தங்கினார். யாரெல்லாம் விருப்பத்தோடு கேட்கிறோமோ அப்போ ஆண்டவர் தங்குகிறார். நம்ம ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவருடைய திருவுடலை பெற்றுக்கொள்கிறோம் என்றால் ஆண்டவரே எங்களோடு தங்கும். அதுதான் முக்கியமானது. ஆண்டவர்கிட்ட அந்த வாஞ்சையோடு கேட்கும்போது ஆண்டவர் எங்களோடு தங்கும். தங்கும்போது ஆசீர்வாதம் உண்டாகும். தொடக்க நூல் 39ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 2வது இறைவார்த்தையில யோசேப்போடு கடவுள் இருந்தார். அப்போ ஆண்டவர் யோசேப்போடு இருக்கிறதுனால அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் தொடுகிறார், ஆசீர்வதிக்கிறார். 39:2-3 வாசிங்க. தொடக்க நூல். ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். சிறப்புற்றவராக எகிப்தின் தலைவருடைய இல்லத்தில் வாழ்ந்து வந்தார். அப்ப என்ன ஆசீர்வாதம்? ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று சொன்னால் என்ன ஆசீர்வாதம்? நம்மை தொடுகிற அனைத்தையும் இறைவன் ஆசீர்வதிப்பார். இறைவனுடைய பிரசனம், இறைவனுடைய பிரசனம் யாரோடு இருக்கிறதோ அவர்கள் தொடுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார், பல்கி பெருக பண்ணுகிறார். அதனாலதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது அவர் பிரிக்கிறார். உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்க, தம்பிக்கிட்ட சொல்றாரு. அவன் எடுத்துட்டு போறான். ஆனா ஆபிரகாமுடைய ஆடுகள் அதிகமான எண்ணிக்கையில் பெருகி கொண்டே போகிறது, அவருடைய தொட்ட அனைத்தையும். அதான் ஆண்டவர் செய்கிற காரியம். யாரெல்லாம் ஆண்டவர் எங்களோடு தங்கும் என்று சொல்லுகிறோமோ, ஏன்னா அவர் உள்ளத்தில் தங்குகிறார். ஒவ்வொரு திருப்பலியும், தினந்தோறும் திருப்பலி பங்கெடுக்கிறீங்களா? ஒவ்வொரு திருப்பலியில் பங்கெடுத்த பிறகு ஆண்டவரே என்னோட தங்கும், நான் இன்னைக்கு திருப்பலி வந்திருக்கிறேன், என் குடும்பத்தில் யாரும் வரலை, அதனால நீங்க என் கூட தங்குனீங்கன்னா நான் வீட்டுக்கு போகும்போது நீங்க எனக்கு கொடுத்திருக்க சமாதானம், நீங்க எனக்கு கொடுத்திருக்க ஆசீர்வாதம் யாரோட தங்கும்? என் குடும்பத்தில் இருக்க கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உறவுகளோ அவர்களோடு தங்கும். அவர்களோடு தங்கினா அவர்கள் இங்கே போறாங்களோ போற இடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு செல்வார்கள். அங்கு யார் இருக்கிறாங்களோ அவங்க அந்த ஆசீர்வாதத்தை வாங்குவாங்க. எப்படி ஒரு தீய சக்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பரவுது நம்ம பேசிட்டு இருக்கிறோமோ, அப்போ ஆண்டவருடைய பிரச்சனை இருக்கும் பொழுது நாம் அவரை எடுத்து செல்வோம். அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் எடுத்து செல்கிற அந்த ஆண்டவரை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அவர்களோடு தங்குகிறார். அவர்கள் அந்த ஆண்டவரை மற்றவர்கள் எடுத்து செல்கிறார்கள். இப்படியாக நீங்களும் நானும் நற்செய்திக்கு பறைசாற்றுபவர்களாக, நற்கருணையின் வீரர்களாக மாறுகிறோம். எனவே இதோ நம்மதியில் இருக்கிற ஆண்டவர் எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க இருக்கிறோம். நம்மோடு இருக்கும்பொழுது தொட்ட அனைத்தையும் ஆசீர்வதிக்கிறார். நம்மோடு இருக்கும்போது சுகத்தை கொடுக்கிறார். நம்மோடு இருக்கும்போது பலத்தை கொடுக்கிறார். நம்மோடு இருக்கும்போது எல்லா தீய சக்திகளிலிருந்து விடுதலை தருகிறார். அசுத்தாவிகளிலிருந்து விடுதலை தருகிறார். கட்டுக்களிலிருந்து விடுதலை தருகிறார். நமக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. கடவுள் என்னோடு இருக்கிறார். பிலிப்பியர் 4:11 எனக்கு வலுவூட்டி துணை கொண்டு எதையும் செய்ய முடியும் வார்த்தைகள் நமக்கு கிடைக்கிறது. காரணம் இதோ ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாய் சுகம் பலன் எனக்குள்ளே என்ற பாடலை பாடி, ஆண்டவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு, ஆண்டவர் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு
என்று நம்பிக்கையோடு அறிக்கையிடுவோம். எழுந்து நிற்போம். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமையின் நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமையின் நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. ரத்தம் இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் தழும்புகளால் சுகமானே, தயவினால் தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமையின் நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமையின் நதியாய் பரவி பாயுதே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இன்னுமா ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் தழும்புகளால் சுகமானே, தயவினால் தயவினால் சுகமானே. சுகம் பலன் சுகமளிக்கிற தேவன் பாய்ந்து செல்லும், இதோ நற்கரத்தில் வீற்றிருக்கிறார். வல்லமையின் இயேசுவே வாரும், பரவி பாயுதே. தாவீதின் மகனே வாரும், சுகம் பலன் சுகமளிக்கிற தேவனே வாரும், செல்லுதே. விடுதலை தருகிற நாயகனே இறங்கி வாரும். நதியாய் பரவி அப்பாவுடைய பிரசன்னம் சுகம் இந்த வேளையிலே அசைவாடட்டும், பாய்ந்து செல்லுதே. அசைவாடட்டும் ஆண்டவரே. வல்லமையின் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். சுகம் பலன் ஆமென். பாய்ந்து செல்லுதே. ஒவ்வொரு உறுப்புகளாய் இறைவன் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். ஒப்புக் கொடுப்போம். முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம், மூளை நரம்பு ரத்தம், ஒவ்வொரு உறுப்புகளும் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். சுகப்படுத்துகிற தேவன். இதோ வலி வேதனையோடு நீ துடித்துக் கொண்டிருக்கிறாயா? உனக்கு உடல் உபாதைகள் இருக்கிறதா? ஆண்டவர் பிரசன்னம் உனக்கு முன்பாக இருக்கிறது. ஏசப்பா எனக்கு சுகம் வேணும், ஏசப்பா விடுதலை வேணும். நம்பிக்கையோடு கேளுகின்றதே. மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 22வது இறைவார்த்தை. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்பதை கொடுப்பேன். உடல் சுகமானால் மன பாரங்களால் மன கவலைகள் அனைத்திலும் சுகம் தருகிற தேவன். இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. தாவீதின் மகனே என்று சொல்லி பார்வையற்றவர் நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி உரக்க கத்தினார். அதே போல சுகமளிக்கிற தேவனை நோக்கி உற்று நோக்கி ஒப்பு கொடுங்க. உன் தலைவலி பாரங்கள்
உடல் உபாதைகள், நெஞ்சில் இருக்கிற வலி வேதனைகள், வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகள், கை கால் இருக்கிற பிரச்சனைகள், கழுத்தில் இருக்கிற பிரச்சனைகள், இதோ உறக்கம் இல்லாமல் உன்னை ஆட்டி படைக்கிற எல்லா தீய சக்திகளும் ஆண்டவர் விடுதலை தர, நிம்மதியான உறக்கத்தை கொடுக்க, கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து, கெட்ட சிந்தனைகளிலிருந்து விடுதலை தருகிற தேவன் இதோ மத்தியிலே விடுதலை வந்திருக்கிறார். ஆண்டவருடைய ஒப்புக்கொடு. உன் உடல் உபாதைகள், நோய்கள், தீய சக்திகள், தீகைகள், கட்டுக்கள் அனைத்திலிருந்து சுகம் தருகிற தேவன், விடுதலை தருகிற தேவன் உன்னோடு இருக்கிறார். உன் மன கவலையை போக்க, உன் மன பாரத்தை போக்க, உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் இந்த நற்கருணையில எழுந்து வந்திருக்கிறார். உன்னோடு உறவாடி கொண்டிருக்கிறார். ஏன் மகனே, ஏன் மகளே, இதோ நான் தருகிற ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். நான் தருகிற ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். எல்லா விதமான தீய சக்திகளும், உடல் உபாதைகளும், உடல் நோய்களும், மன பாரங்கள் அடுத்தது விடுதலை பெற்றுக்கொள். ஆசீர்வாதமாய் வாழ். நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்கிறார். ஆசீர்வாதத்துக்கு வாழ்வோம். ஆமென், ஆமென். வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, தயவினால் சுகமானே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தடைகள் உடைவதா இயேசுவின் நாமத்தை விடுதலை 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 இயேசுவின் நாமத்தை விடுதலை அபிஷேகம் 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 ஹல்லேலூயா விடுதலை பெற்றுக்கொள். எல்லா நலனும் பரக்கத் தேவன். ஹல்லேலூயா 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 ஊற்றுங்க ஊற்றுங்க அபிஷேகம். ஹல்லேலூயா 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 ஆண்டவர் கொடுங்க கொடுங்க இயேசுவின் நாமத்தை விடுதலை 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 நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீ மத்தியிலே உளவாடி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே சொன்னீரே கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றி உம்முடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். நன்றி மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றி 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 இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுப்பா. தடைகளை உடைங்கப்பா. மன பாரங்கள் மன அழுத்தங்கள் மன விடுதலை 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 ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பெற்றுக்கொள்ள கிருபை செய்கிறார். இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தினால் தடைகள் உடையட்டும், பலவீனங்கள் மாறட்டும், ஆசீர்வாதம் உருவாகட்டும், அபிஷேகம் உருவாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கண்டே நன்றி இயேசுவே. ஆமென் ஆமென் ஆமென். இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமையின் நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமையின் நதியாய் பரவி பாயுதே. ஈசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. சுகம் தருகிற தேவன் நம்மதில் இருக்கிறார். விழுந்தால் படியிடுவோம். கையில் இருக்கிற மெழுகுத்திரிகள் நம்மிடம் இருக்க என்ன காரியங்களை என்ன செயல்களை ஆசீர்வதிக்க வேண்டுமோ அனைத்தையும் எடுத்துக்கொள்வோம். ஆசீர்வாதம் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஒப்பு கொடுப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. உன் குடும்பத்துக்காக உன் கணவனுக்காக ஒப்புக்கொடு. உன் கணவன் செய்கிற வேலையை ஆசீர்வதிக்க ஒப்புக்கொடு. தொழிலை ஆசீர்வதிக்க ஒப்புக்கொடு.
உன் கணவன் வெளியே போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட ஒப்புக்கொடு. உன் மனைவிக்காய் ஒப்புக்கொடு. உனக்காக உன் பிள்ளைகளுக்காக தியாகங்களை செய்து வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்துகிற உன் மனைவிக்காக ஒப்புக்கொடு. உன் மனைவியை ஆசீர்வதிக்க ஒப்புக்கொடு. நம்பிக்கையோடு ஒப்புக்கொடு. உடல் உள்ள சுகத்தை ஆண்டவர் உன் மனைவிக்கு கொடுக்க வேண்டும், உன் கணவனுக்கு கொடுக்க வேண்டும். ஒப்புக்கொடு. இதோ ஆண்டவர் அவர் ஆசீர்வாதம் நிரப்புகிறார். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கி. உன் பிள்ளைகளுக்காய் ஒப்புக்கொடு. உன் பிள்ளைகள் ஞானத்தில் வளர வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும், நம்பிக்கையில் வளர வேண்டும். ஒப்புக்கொடு. உன் கையில் இருக்க கனிகளோடு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என் மகனை என் மகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒப்புக்கொடு. வேலைக்காக வேலை வாய்ப்புக்காக ஒப்புக்கொடு. நல்ல பதவி உயர்வு வேணும்னு ஒப்புக்கொடு. நல்ல வேலை கிடைக்க வேணும் ஒப்புக்கொடு. படித்து கொண்டிருக்க தேர்வுக்காக அரசு உத்தியோகத்திற்காக தேடி கொண்டிருக்கிறவர்கள் தேர்வுக்காக தயாரித்து கொண்டிருக்க ஒப்புக்கொடு. திருமண வரணுக்காக தேடிக்கொண்டிருக்கிற ஒப்புக்கொடு. குழந்தை வாக்கியத்திற்காக இருக்கிறவர்கள் ஒப்புக்கொடு. குடும்ப சமாதானம் இல்லாமல் உன் மகனோ உன் மகளோ இதோ குடும்ப நிம்மதியை இழந்திருக்கிறார்கள் என்றால் உன் மகனுக்காக மருமகனுக்காக மருமகளுக்காக மகளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபி. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா ஐயா அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே. இதோ நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த நாடாளுமன்ற தேர்தல் நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். மக்களின் அக்கறை உள்ளவர்கள், மக்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட ஒப்புக் கொடுப்போம். நல்ல தலைவர்களை நல்ல ஆயனாம் ஆண்டவர் கொடுக்க வேண்டுமாய் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தேசத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், மாற்றங்களை கொடுக்க வேண்டுமாய், ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டுமாய், நாம் அனைவரும் எல்லோரும் சமாதானத்திலும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதற்காய் ஒப்புக்கொடு. உடல் நோய்கள் உடல் உபாதைகளை ஒப்புக்கொடு. என் நோய்களை சிலுவையில் அன்று ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இந்த வேளையிலும் எல்லா கரைகளையும் எல்லா நோய்களையும் எல்லா தீய சக்திகளிலும் விடுதலை தருகிறவர். இதோ சிலுவையினால் உனக்கு விடுதலை தருகிறார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் அன்று கதவுகளில் தெளிக்கப்பட்ட இரத்தத்தினால் இஸ்ராயல் ஜனங்களில் உள்ள வீடுகளில் அந்த தலைவர் அனைத்து பாதுகாக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்த இரத்தத்தினால் இன்று நம் தேசத்திற்கு விடுதலை கட்டெடுக்கிறார். நம்முடைய குடும்பங்களுக்கு விடுதலை கட்டெடுக்கிறார். எல்லா கட்டுக்களும் எல்லா தீய சக்தியிலும் விடுதலை தருகின்ற தேவன். இதோ என் நோய்களை சிலுவையில் என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஸ்தோத்திரம் ஏசையா.
இறைவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் நம்பிக்கையில் மாண்பீர்கிதம் பாடி சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். அன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியவுக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்துவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துத மகிழ அருள்வீராக. தந்தையாக்கி இறைவனோடு தூயாவியர் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவருடையாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க வாழ்க